அனைவருக்கும் வணக்கம். அன்பு உறவுகளே, மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற வாழ்வியல்ல இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது, அடிக்கடி சளி பிடித்துகிறது, நெஞ்சு சளி ஆயிடுது. இவற்றை சரி செய்வதற்கு என்ன பண்ணுவது? கடந்த பதிவுல சளி எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இப்ப சளி பிடித்து விட்டது, அவற்றை எப்படி சரி செய்து கொள்வது? வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல கடந்த பதிவை நல்லா பார்த்துட்டு வாங்க. சளி எதனால் பிடிக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். அசுத்த வெப்பம் உடம்புல அதிகமாகும் பொழுது இவை சளி பிடிப்பதற்கு காரணமாகி விடுகிறது. அப்போ அந்த அசுத்த வெப்பத்தை நாம் சரி செய்வதற்கு என்ன பண்ணணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சளி பிடிக்கிறது தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத கடந்த பதிவில் நாம் பார்த்தோம். இப்போ சளி பிடித்து விட்டது, என்ன செய்வது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். சரி, வீட்டில் இருக்க ஒரு உணவுப் பொருட்கள் அதை வைத்து நாம் இந்த சரி பண்ணிக்கலாம். எப்படி? நம்ம நார்மலாக செய்வோம், ஆவி பிடிப்போம். ஆவி பிடிக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதில் மஞ்சள், சுக்கு, வேப்பந்தலை, நொச்சி இலை இந்த மாதிரிலாம் நிறையா போட்டு ஆவி நம்ம பிடிப்போம். அது இயற்கையாக நம்ம தெரிஞ்ச ஒரு முறை தான். சரி, உட்புறமாக எடுத்துக்கொள்வதற்கு ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக கடுக்காய், ஜாதிக்காய், சித்தரத்தை, திப்பிலி, வால்மிளகு, சுக்கு இவைகளை வைத்து கொண்டு நெஞ்சு சளியை நாம் கரைத்து விடலாம். சளி ரொம்ப கட்டிருச்சு, இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றப்ப இந்த பொருட்கள் வீட்டில் இருந்ததுன்னா போதும், இதை வைத்து நாம் சரி பண்ணிக்கலாம். கடுக்காவா, ஜாதிக்காய், திப்பிலி, சித்தரத்தை, சுக்கு, வால்மிளகு இவைகளை எல்லாம் என்ன பண்ணணும், சம அளவு எடுத்து நெய், சுத்தமான பசு நெய்யில் வறுத்து எடுத்து நல்லா காய வச்சிடணும். காய வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கடுக்காய் 1 கிராம், ஜாதிக்காய் 1 கிராம், சித்தரத்தை, திப்பிலி, வால்மிளகு இவைகளை 5 கிராம், சுக்கு 2 கிராம் அளவு எடுத்து நல்லா இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் இந்த அளவுகளில் எடுத்து உணவு உட்கொண்ட பிறகு 2 கிராம் நீங்கள் தேனில் கலந்து காலை இரவு தொடர்ந்து 2 வேளை எடுத்துக்கிட்டு வரும்போது இது சளியை கரைத்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இயற்கையாக நமக்கு உதவும். ஏன்னா இதை நம்ம சிரமப்படவே வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான உணவுப் பொருள் தான். ஸோ இதை வைத்து கொண்டு நெஞ்சு சளியை நாம் கரைத்து விடலாம். நிறைய வழிமுறைகள் இருக்குது சளியை நம்ம ஓமவல்லி தலை வீட்டில் வச்சுருப்போம். அந்த ஓமவல்லியை எடுத்து, துளசி இருந்ததுன்னா துளசி சாறு எடுத்து 2ஐயும் அரைச்சி அந்த சாறு எடுத்து அதையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சொன்னது போல் எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய சளிக்கு சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறைய வைத்திய முறைகள் இருக்குது. அதில் ரொம்ப எளிமையான முறை அப்படிங்கிறது வீட்டில் இருக்க உணவுப் பொருளை வைத்து செய்கிறதுல இவை ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே அன்பு உறவுகளே, சளி பிடிச்சிருச்சுன்னா கவலை பண்ணாதீங்க. இந்த முறையை கடைபிடித்து பாருங்கள். இதில் நல்ல பலன் கிடைக்கும். பயனடைந்து வாழ்க்கையை ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக வாழலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா. நன்றி.